யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஹலோ மை டியர் நெட்டிஃபர் வியூவர்ஸ், எல்லாத்துக்குமே பெரிய வணக்கம். இந்த வீடியோக்குள்ள முன்னாடி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். பரமசிவன் ராமகிருஷ்ணன் ஹவர் யூஏகே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருந்தாரு கமெண்ட்ல. ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ தொடர்ந்து இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐரா படத்தினுடைய டீசர் சொல்லி வச்ச மாதிரி 5 மணிக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நயன்தாரா மேம் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து வந்து நல்ல படங்கள் நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஐராவும் வந்து நல்ல படமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சரி, டீச்சர் வந்து என்ன மாதிரியான ஜானர் அப்படின்னா ஹாரர். ஃபஸ்ட்டு இந்த டீச்சர்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்தது. எப்படின்னா ஒரு பொண்ணு அப்படியே அந்த ஒரு வயலை வந்து தடவிக்கிட்டே வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுலேயே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபியூச்சர் இது ரெண்டையுமே வந்து படத்தில் வச்சிருக்காங்க அப்படின்றத அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஹாரர் ஃபிலிம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆல்ரெடி மாயா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன மாதிரியே இருக்க போகுது அப்படின்றது நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா 2 டூயல் நயன்தாரா 2 பண்ணுறாங்க, டபுள் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஸோ நயன்தாரா அவங்க ஃபஸ்ட் டைமாக இது பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க முடியும். இதில் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா அந்த ஒரு ஷாட் ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏரியல் ஷாட் வச்சுருப்பாங்க, மேலேருந்து ஜூம் பண்ணி கீழே வந்து காட்டுற மாதிரி. அந்த ஷாட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு பாஸ்ட்டில் நடக்குது, ஃபியூச்சரில் நடக்குது, இது மாறி 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 வந்து டீசரில் காட்டினாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து சினிமாட்டோகிராஃபரை பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு இது ஹாரர் ஃபிலிமு, இதில் வந்து இவங்க பயப்படுறாங்க, இதில் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு வந்துட்டு அந்த கலர் டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. ரெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் கலர் டோன் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பட்டாம்பூச்சி அடிக்கடி பறந்து வந்து நயன்தாரா அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஐரா அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுலேயும் அந்த 2 நயன்தாரா அவர்கள் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அந்த 2 ஃபேஸ்லேயும் வந்துட்டு இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்லேயே அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது இந்த டீசரில் வந்து பறக்கும்போது இது என்ன தெரியுது அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சிக்கும் நம்ம நயன்தாரா அவர்கள் ஏதோ வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுது அப்படின்றது டீசரில் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ டீசரில் வேறு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கலையரசன் அவர்கள் இருக்காரு, யோகி பாபு இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு ஷாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா அவர்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்க. அந்த திரும்பி பார்த்துட்டு கண்ணில் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷாட் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே, அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நான் இவ்வளோ இதாக பண்ணுற மாதிரி அந்த டைலாக் வந்துட்டு அவங்க பார்க்கும்போது அந்த கண்ணில் வர தண்ணி அது ரொம்பவே அந்த ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர நயன்தாரா அவர்களை வந்து பார்க்கும்போதே இந்த படத்துக்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பிளாக்கே எந்த ஒரு மேக்கமே இல்லாமல் ஒரு பிளாக்கே போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாஸ்ட்டில் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த டீசர் வந்து ஓவராலாக பார்த்தா சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தினுடைய டைரக்டர் KM சர்ஜுன் அவர் வந்து இந்த டீசர் ரொம்ப அழகு கொடுத்தாரு. படம் எப்படி கொடுத்துருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி 2018 இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ மிஸ் ஆகி 2019 ரிலீஸ் ஆகுது. இதை தொடர்ந்து இன்னொரு தருவில் பண்ணியிருக்காரு. யூடியூப்பில் நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதீவன் அவர்கள் வந்துட்டு இந்த சென்டரில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பாயிண்டில் வந்து மீச தாடியில் வலிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருப்பார். அப்புறம் ஒரு 2 சீனுக்கு வராரு. ஸோ யூடியூப்பில் இருக்கவங்க இப்போ வந்து படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், நீங்களும் இன்னும் படிப்படியாக வளரும்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக அந்த டீசர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து நயன்தாரா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட முக்கியமான நெட்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா நம்ம பரியரும் பெருமாள் கதிர் அவர்கள் வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு சத்ரு. அந்த படத்தோட டீசர் ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த டீசர் ரிவ்யூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு don't forget to subscribe Net TV for you and click the bell button.